ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கார்டு வாங்கின கம்ருதீன் தான் ஃபேன்ஸ் மீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஆவடியில் வச்சார். அங்கே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க. அவரே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சி பக்கத்தில் அது செஞ்சி மாவட்டத்தில் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சார். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். அவருக்கு வந்து ரொம்ப வந்து ரசிகர்கள் வந்து அன்பை பொழிஞ்சாங்க தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் இருக்கார் இல்லைங்களா, அவரு இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நம்ம அமித் பார்கவ் இருக்கார் இல்லைங்களா, அவரு வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்டில் போய் கலந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து உண்மையாகவே நம்ம வினோத் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பார் அமித் பார்கவ் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போதே, வினோத் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரிலன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பாண்டுமே நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அவர் கலந்துட்டு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஓடி போய் வினோத்தை கட்டி பிடிச்சி தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டார் எப்பவும் போல். ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்தது வீடியோவில். ஸோ நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள் மக்களே. ஸோ இந்த ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்குமே நிறைய வரவேற்பு கொடுத்தாங்க நம்ம வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட ஒரே கேள்வி என்னென்னா, இப்போ வந்து இருக்கிற ஃபேன்ஸ் பேஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ருதீன், வினோத். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தான் அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்வதி தான் அதிகம். ஸோ இவங்க எப்போ வைக்க போகிறாங்க ஃபேன்ஸ் மீட்டுன்னு தான் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரெடியாக காத்துட்ருக்காங்க. அவங்க கண்டிப்பாக ஃபேன்ஸ் மீட் வச்சாங்கன்னா இவங்க 2 பேரை விட கூட்டம் அதிகமாக வரதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பார்வதிக்கு. இவங்க 3 பேருக்குமே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து அவங்களும் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் இப்போ பார்வதி வச்சாங்கன்னா அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு கம்ருதீன் போவாரா, அமித் பார்கவ் போவாரா, வினோத் போவாரா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து மக்கள் எதிர்பார்க்குற பார்வதிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எல்லாருமே போவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காக. இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்க போகுது மக்களே, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்வதிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்களாம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கணும், உங்கள் ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்களாம். யோசிச்சுட்டு இருக்காங்களாம் பார்வதி. பார்க்கலாம் மக்களே, கூடிய சீக்கிரத்தில் ஃபேன்ஸ் மீட் பார்வதி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.